எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லாங் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைக்கு வந்து நம்ம பொங்கல் வைக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி கரகம் எடுக்கிறோம். அதனால இன்னைக்கே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். காலைல தூங்கி எழுந்திரிச்சிலேருந்து வாசல் குட்டி சாணி தெளிச்சு வீட்டில் ஒரு பக்கமாக எல்லாம் திங்ஸ்லாம் எடுத்து ஒதுங்க வச்சு மாப் போட்டுவிட்டு அப்புறம் வெளியெல்லாம் கூட்டி விட்டுட்டு பாத்திரம் சமையல் ரூமில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். தூங்கி எந்திரிக்கும் போதே தண்ணி வந்துருச்சா, இந்த பித்தாளை பாத்திரம் குடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக அது இருந்து விலக்கி வச்சு தண்ணி பிடிச்சாச்சு. இந்த பிளாஸ்டிக் குடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்கிறதுக்கு தான் தண்ணி பிடிச்சிக்குவோம். இந்த சில்வர் போனி பாருங்கள், இந்த காசியன்றா இதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃபில் ஒரு பக்கமாக இருந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து கமுத்து வச்சாச்சு. நீட்டாக வந்து மாப்லாம் போட்டு விட்டோம். பாத்திரத்தை வந்து பாருங்கள், அங்கே செல்ஃபில் மீதி அடுக்கி வச்ச பாத்திரத்தை வந்து இதில் போட்டு வச்சாச்சு. இதில் இருக்கிற பாத்திரம் ஒன்று விடாமல் எடுத்து போட்டு விளக்கிட்டேன். இதெல்லாம் செய்யவே எனக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சிங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜெய்குட்டிக்கு ஸ்கூல் இருந்துச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா புளி சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். இந்த புளி சாப்பாடெலாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. நான் உண்மையாலுமே தான் சொல்கிறேன். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கும்போது அந்த புளிப்பாக இருக்கிற ஐட்டம் அந்த புளி சாப்பாடெலாம் விரும்பி சாப்பிடுவாங்களே, அப்படி கூட நான் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு புளி சாப்பாடு பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி புளி சாப்பாடு விரும்பி சாப்பிட்டேன். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா காலகட்டத்தில் அப்படியே லைஃப் எல்லாத்துக்கும் டோட்டலாக தலைகளாகிடுச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி அதெல்லாம் ரொம்பவே இல்லாமல் போயிடுச்சு. பண வசதி ரொம்ப கம்மியானதுனால அந்த டைமில் வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ அளவுக்கு புளி எப்பயுமே வாங்கினா அவ்வளோ வாங்கிடுவோம். அந்த டைமில் அந்த புளி மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து குழம்புக்கு அதிகமாக இல்லாத டைமில் புளி சாப்பாடுன்னு செஞ்சு சாப்பிட்டே பழகிட்டேன். அதனால் அப்பிலேருந்து இப்போ புளி சாப்பாடு எனக்கு பிடிச்சி போச்சு. காலையில் புளி சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். அதை நான் சாப்பிட்டு ஜெய்குட்டிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே புளி சாப்பாடு தான். இன்றைக்கி வந்து அம்மாலாம் வந்துடுவாங்க, அதனால் அவங்களுக்கு சேர்த்து புளி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். நாளைக்கு பண்டிகை அப்படின்னா இன்னிலேருந்தே ஒருத்தர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து அம்மா தான் வருவாங்க. நாளைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அப்புறம் ரிலேட்டிவ் எல்லாமே நாளைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து என்ன விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கால் கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறோம். குட்டி மாப்பி இது நல்லா தான் இருக்குது பாருங்க, நல்லா தான் இருக்குது. ஒரு முத்து கூட கீழே கொட்டல, இருந்தாலும் பழசாயிடுச்சு. அப்புறம் இது வந்து கீறுது. பாப்பாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது உடஞ்சிருச்சா, ட்ரெஸ்ஸில் கீறுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்லாம் நல்லா கீறுது. தெரியுதா இல்லைன்னு தெரியல பாருங்கள். அப்படியே நல்லா மடித்து விட்டுருக்குறேன். ஒரு டைம் நல்லா காலை கிழிச்சிருச்சு, அதனாலேயே அது போடுறதில்ல. எனது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அப்படியே தொங்கிட்டு வந்துருச்சு ரொம்ப. அதனால் சரி மாற்றிடலாம் பாருங்கள், இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. சரி பண்டிகை டைமில் வந்து கால் சும்மா இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது மாற்றுறேன்னு சாராக கூப்பிட்டுருக்கிறாரு. அதனால் கொண்டு போயிருக்கிறேன். எப்பயுமே வந்து நான் கேட்டு செய்கிறத விடவே அவங்களா இறங்கி வந்து செய்யணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். எல்லா பெண்களும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது தான். அவங்க கணவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபு கேட்டு செய்கிறத விடவே கணவராக வந்து ஆசைப்பட்டதை மனைவிக்கு செஞ்சு அது ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி அவராக கூப்பிட்டுருக்கிறாரு. அதனால் போய் கடையில் போய் மாற்றிட்டு வந்துடுறேன். கோல்டு ரேட்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செய்யாத பவுனே வந்து 74,000 ரூபா வந்துருந்துச்சு மெசேஜ். செஞ்சு வாங்கும்போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது 85,000 கிட்ட வந்துடும். பவுன் விற்கிற வேலைக்கு நம்ம எப்படி பவுன் வாங்கி சமாளிக்க போகிறோம், எப்படி வாங்க போகிறோன்னே தெரியல. அட்லீஸ்ட் வெள்ளியாவது வாங்கி போட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து கடையில் போயிட்டு இது என்ன ரேட்டு இல்லை எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து எடுக்க போகிறோமா இல்லை எப்படி எடுக்க போகிறோம்னு தெரியல. கடையில் பார்த்தா தான் தெரிய போகுது. கடைக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய செயின் வந்து கம்மி ரேட்டுக்கு எடுத்திருந்தாங்க. சரின்ட்டு இன்னொரு கடைக்கு போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் கொடுத்துருந்தோம். அந்த கடையில் கொஞ்சம் பரவாயில்லையே இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அங்கே கொஞ்சம் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். குட்டிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய செயினுமே 2 அடுக்கு மாடலில் தான் எடுத்திருந்தோம். சரி இப்பயும் அதே மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பெரிய குழந்தை ஆனதுக்கப்புறம் நம்மள மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக போட தான் விரும்புவாங்க. அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி செயின் போட்டால் தாங்க. குட்டிமாவோட கால் கொலுசு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் எடை, அதாவது கிராம் கணக்கில் சொன்னால் 100 கிராம் நினைக்கிறேன். கிராமத்தெல்லாம் மேக்ஸிமம் அந்த எடை கணக்கே சொல்லி பழகிடுச்சு. அதனால் எனக்கு சரியாக அது தெரியல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டேன். குட்டிமாவோட கொலுசு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 90 கிராம் இருக்குது. அன்னைக்கு வந்து வெள்ளியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா. மொத்தமாக குட்டிமாவோட செயின் வந்து 10,900 ரூபா. பழைய செயின் வந்து பார்த்தீங்கன்னா 6,900 ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு 200 ரூபாய் குறைச்சிட்டு 3,800 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்க. என்னது வந்து பார்த்தீங்கன்னா பழசை விடவே இப்போ வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு. பழசு வந்து 50 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 34 ரூபாய் இடம் தான். அப்படி இருந்துமே எக்ஸ்ட்ரா வந்து 500 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்க.
பழசுக்கு புதுசு எடுக்கிறோன்னா கூடமே பழைய எடையை விடவே இப்போ நம்ம கம்மி ரேட்டுக்கு எடுத்தால் கூட மீதி காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரம் அப்படி. கால் கொலுசு எடுத்ததுக்கப்புறம் குட்டிமாவும் நானும் ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டோம். குட்டிமாவுக்கு வந்து கால் கொலுசை விடவே இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுங்கிறதுல ஆர்வம் அதிகம். எனக்கு கால் கொலுசு கூட வேணாம், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் வாமிட் வருவேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நானும் ஒரு சின்ன ஐஸ்கிரீமாக ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகைக்காக அந்த தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்கு போயிருந்தோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான், இருந்தாலும் சந்தைக்கு போகலை. காய்கறி அதிகமாக வாங்குறதா இருந்தால் நம்ம சந்தைக்கு போயிருக்கலாம். பண்டிகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் சிக்கன், மட்டன் குழம்பு தான் வைப்போம். சரி காய்கறி வாங்கி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காய்கறி வாங்கலைங்க. கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கு ஏதாச்சும் ஒரு பலகாரம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. நான் சாப்பிட்லான்னு எடுத்தால் நீ சாப்பிடவே கூடாது, கடையில் செய்கிறத நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட விடாமல் பண்ணிடுறாங்க. கையில் கங்கானம் கட்டினாங்க, கடையில் எந்த பொருளும் வாங்கி சாப்பிடக்கூடாது, அதாவது இந்த பலகாரம், சாப்பாடு ஐட்டம்லாம் அப்படி. அதனால் சரி நம்ம வீட்டிலே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கடலப்பருப்பு வீட்டில் இருந்துச்சு. அதை வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுட்டு தான் கடைக்கே போயிருந்தேன். போயிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கடலப்பருப்பு அலசி அடுப்பில் வைக்கிறதா வேலையாக இருந்துச்சு. நாங்கள் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருந்தாங்களா, அதில் அந்த கோழி வந்து முட்டைட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 15 முட்டை போல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கடையில் வைக்கிற நாட்டுக்கோழி முட்டையை விடவே இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருந்துச்சு. வெயில் காலத்தில் அவன் வச்சாலும் கோழி வந்து சரியாக குஞ்சு பறிக்காது, அதனால் முட்டையை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இந்த டைம் எனக்கு கொண்டு வந்துட்டாங்க. அக்காவுக்கு எனக்கு அம்மாவுக்குன்னு 3 புட்டு குக்கர் வாங்கியிருந்தாங்க. அது வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபா போட்டிருந்துச்சு. 40% தள்ளுபடின்னு போட்டிருந்தாங்க. அம்மா வந்து எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரியல, 3 ஒட்டுக்காக வாங்குறதுனால என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளபளன்னு இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். ஆனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிடணும். 1-2 பருப்பாக இருந்துச்சுனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அரைச்சி எடுத்து வந்துடலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம், அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து மண், கல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தூசு, குப்பை, கல், மண் எதுவும் இல்லை. அதனால் அரைச்சிட்டு வந்த பருப்பையும் சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி போல் இருக்கா, நல்லா கொதித்து ரொம்ப திக்காக வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும். ரொம்ப கொலன்னு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எங்கள் அம்மா அடிக்கடி இந்த மாதிரி செய்வாங்க. இப்படி செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த உருண்டையாகவே எடுத்து சாப்பிட்ருவோம். அதே போல் நம்ம குழந்தைங்களுக்கும் ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்தலான்னு சொல்லிட்டு ஜெய்குட்டிக்கு, குட்டிமாவுக்கு, அப்புறம் அம்மாவுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு உருண்டையாக ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டோம். ஏன்னா இனிப்பாக இருக்கு இல்லையா, அதனால் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா எங்கள் அம்மா கொள்ளு, தட்டைப்பயிறு இந்த மாதிரிலாம் வேக வச்சு வெல்லம் போட்டு இந்த மாதிரி ஆட்டி உருண்டை பிடிச்சி கொடுத்துருவாங்க. சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். ரொம்ப தண்ணி போல் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் கலந்து எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் நல்லா எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கடலை உருண்டையை எடுத்து இந்த மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சிடணும். ஒரு சில பேர் இட்லி மாவில் செய்வாங்க, ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் செய்வாங்க. ஆனால் உண்மையானுமே சுழியம் எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைதாவில் தான் செய்வாங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சொக்காப்பட்ட பணியாரன்னு சொல்லுவாங்க கிராமத்திலலாம். ஒரு சில இடத்துல சொய்யான்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல சுழியம் சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல இது ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பலகாரத்துக்கே நிறைய பேர் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் பழகின பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொக்காப்பட்ட பணியாரம். உங்கள் ஊரில் இந்த ஸ்வீட்டுக்கு என்ன நேம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றத விடவே ஆசைப்பட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு தனி சுவைதாங்க. பலகாரம் சுட்ட உடனே அம்மா, அப்புறம் குட்டிமா, ஜெய்குட்டி, என்னுடைய கணவருக்கு, மாமனார் மாமியாருக்குன்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியாச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு விளாக் அவ்வளோதான். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம்.